அடேங்கப்பா! அக்கா தங்கச்சி பாசம்னா இப்படிலங்க இருக்கணும். அதாவது நிலாக்கோட்டையை சேர்ந்த மைமுனா அவர்கள் நல்ல முறையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஆலமா அவர்கள் கணவர் அவர்கள் தொழுவ போயிட்டு வேலைக்கு செஞ்சுட்டாங்க. மனைவிக்கு ஃபோன் போட்டப்ப மனைவி ஃபோன் எடுக்கல. ஓகே ஃபைன், ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு கேஷுவலாக விட்டாங்க. அதாவது நிஷான்றவர் மைமுனா அவர்களுடைய மருமகள். அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா 26 முறை குக்கரால் அடித்து அவங்களோட மாமியாரை கொண்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அசீனான்றவங்களும் அவங்களோட தங்கச்சி. அவங்களுடைய கணவர் போதைப் பொருளை விட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்குது. அவங்க ஃபேமிலியில் கேட்டிருந்துருக்காங்க, யாரும் கொடுக்கல. அதனால் நிஷான்றவங்க மைமுனான்ற மாமியார்கிட்ட பேசிட்டு நல்ல முறையில் இருந்துட்டு உங்கள் நகையை கொடுங்க, இந்த வெளியே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு கொடுக்க மறுத்தனால பிளான் போட்டு நகையை எடுத்துட்டு காதில் இருக்கிற தோடு வரல. அதான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா காதை அறுத்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்து மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் கொண்ட மாதிரி பிளான் போட்டு 3 பீடியை போட்டுட்டு கேஸை திறந்து விட்டுட்டு போயிருந்துருக்காங்க. எதுக்காகனா கேஸ் வெடிச்சு செத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கேஸ் வெடிக்கல, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அவர்கள் பல கோணத்தில் தேடி அப்புறம் தான் அந்த கேஸை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அது ஒரே நாளில். இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.